தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபி மகா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம், சர்வஜா சர்வவியாபி மகா பெரியவா சரணம். மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபாரகண சிந்தும் ஞானதும் சாத்திருக்கணும் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரமாமதான கலியுதேவம் காஞ்சமானி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பு. அனுபவத்தோட தலைப்பு பிரதோஷ மாமாவின் 2 கைப்பிடி குங்குமம். பிரதோஷ மாமாவின் 2 கைப்பிடி குங்குமம். இந்த சேனல் எதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணுங்கள், தரவே பாருங்கள். சேலத்தில் இருந்த இன்ஜினியர் ஜெகநாதன் மாமா அப்படின்னு சொன்னால் அது ஒரு நிக் நேம் அவருக்கு. அவருடைய ஒய்ஃப் பேர் விஜயம் மாமி. இவளுடைய இன்டர்வியூ அதை பார்த்தேன். அந்த ரவி மாமா, சேலம் ரவி மாமா எல்லாருக்கும் தெரியும். சேலம் கிரகம் அது ரவி மாமா வச்சுட்டுருக்கார். அதுக்கு நிறைய ஒரு கைங்கரியம் பண்ணியிருக்கா. அப்புறம் இது வந்து நிறைய அவருக்கு அதை தவிர ராஜகோபாலன் இருக்க பெரியவா கிரகம் அவருக்கும் போய் நிறைய கைங்கரியம் பண்ணியிருக்காரு. நான் முக்கியமாக சொல்கிறேன், நிறைய நான் பண்ணது வந்து சேலம் ரவி மாமாவுக்கு தான் நிறைய நான் கைங்கரியம் பண்ணியிருக்கேன். அவருக்கு பண்ணுறது பெரியவாளுக்கு பண்ணுறது தானே. அவருக்கு அந்த அவருடைய இது பெரியவா இதெல்லாம் பூஜையெல்லாம் அவர் தானே பண்ணுறார். அந்த இடத்துல அவர் பண்ணியிருக்கார். இது ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. பிரதோஷ மாமா 1999 சித்தியானார். ஆனால் அதுக்கு முன்னாடி இது நடந்திருக்கணும். இந்த 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 இது வந்து 1999 சொல்லலை இயர், அதுக்கு முன்னாடி நடந்திருக்கணும். ஏன்னா பிரதோஷ மாமா வரார் சீனில். பிரதோஷ மாமா வந்து ஜெகநாதனுக்கு ஃபோன் பண்ணி மகாபெரிவா ஜெயந்தி வர்றது, இத்தனை கூரை புடவை, இத்தனை ரவிக்கை, அப்புறம் 9-5 வேஷ்டி துண்டு, அதெல்லாம் பிராமணாளுக்கு வைதிகாராளுக்கு கொடுக்குறது, அதெல்லாம் இத்தனை வாங்கிட்டு வரணுன்னு எல்லாத்தையும் இன்ஜினியர்கிட்ட சொல்லிட்டார். இன்ஜினியர் ஜெகன்மாமா கிட்ட வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டார் அவர். இன்ஜினியர் ஜெகன்மாமா தான் ஒய்ஃபும் போய் கடையில் போய் எல்லாம் வாங்கிட்டு அது ஒரு பண்டில் மாதிரி பண்ணிட்டு அவள் வந்து அப்போ வந்து இந்த ஜெகநாதன் மாமாவோட ஒய்ஃபுக்கு வந்து ரொம்ப நேரம் பஸ்ஸுன்னா உட்காந்துட்டு போக முடியாது, ட்ரெயின்னா அப்படி இப்படி படுத்துக்கலாமே. அதனால் என்ன பண்ணால் இதை முரளின்னு அந்த கூட கைங்கரியம் பண்ணுறான் இருக்கான் அவன், அவங்ககிட்ட இதெல்லாம் கொடுத்துட்டு நீ வந்து இதை பஸ்ஸில் எடுத்துன்னு போயிடுப்பா, அதை மடியில் வச்சுன்னு போனோம், கீழெல்லாம் கூடாது, மடி இல்லையா. பிரதோஷமாக விடமாட்டார், மாப்பிரிய மாதிரி தான், ஜாகிரதையாக இருக்கணும் அவர்கிட்ட. இதை எடுத்துகிட்டு போயிடு, நாங்கள் வந்து ட்ரெயினில் சேலத்துலேருந்து மெட்ராஸ் சென்ட்ரல் வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தானே கம்பேர் பண்ணும்போது, மொத்தத்தில் பார்க்கும்போது அங்கேருந்து நாங்கள் வந்து காஞ்சிபுரம் வந்து பஸ்ஸில் வந்து வரோம். நான் யார் முன்னாடி போகிறோமோ அங்கே போய் கரெக்டாக அங்கே வாசலில் நின்றுருவோம், உள்ளே போகக்கூடாது. ஏன்னா பார்த்தா திட்டுவார் இவர் பிரதோஷ மாமா. 64 நாயன்மார் இல்லையா அவருக்கு கோவம் வந்துடும், இப்படி மடி இல்லாமல் வந்துட்டிங்களா, அதை தான் பாவடத்தை கண்டுபிடிப்பார். ஆனால் நீ போனால் முன்னாடி நில்லு, அங்கே போய் நில்லு, ஒரு இடத்துல தனியாக நில்லு, நாங்களும் வந்தால் நாங்கள் நிற்கிறோம், அப்புறம் ஒன்றா போகலாம் அப்படின்னு பிளானு. இதில் என்ன எடுத்துன்னா இவா சீக்கிரம் போய் சேர்ந்துட்டா, ஜெகநாதன் அவரோட ஒய்ஃபு விஜய மாமியும் அங்கே போய் சீக்கிரம் சேர்ந்துட்டா. அங்கே போய் நிற்கிறா, உள்ளே போகலை, ரோட்டில் நிற்கிறா. பிரதோஷ மாமா வீட்டுக்கு எதிர்க்க காஞ்சிபுரத்தில் தானே அவர் வீடு இருந்து. அப்போ வந்து திடீர்னு முரளி வந்து ஆட்டோவில் வரான். அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அது பஸ்ஸில் வந்திருப்பார் சேலத்துலேருந்து இந்த முரளிங்கிறவர். அவர் அதெல்லாம் எடுத்துகிட்டு அவர் வந்து ஆட்டோ நிற்கிறது. பிரதோஷ மாமா கரெக்டாக வெளியில் வர்றார், எதேச்சியாக வர்றாருன்னா பெரியவா பண்ணுற வேலை தானே இது. வெளியில் வந்துட்டார். அப்போ வந்து இதை பார்த்தவர் வந்து மாமாவுக்கு வந்து கோவம் வந்துடுது. இதெல்லாம் என்ன மடி இல்லாமல் எடுத்துன்னு வந்திருக்கான், இது நீங்கள் வந்து வெளியில் நிற்கிறீங்க, அப்போ நீங்கள் வந்து எங்கேருந்தோ அப்படியே சுற்றிட்டு ஊரை சுற்றிட்டு வரீங்க அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு பெரியவா வந்து உள்ளே வர வேண்டாம், அப்படியே போங்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு உள்ளே போயிட்டார். அவருக்கு ரொம்ப கோவம் வரும் பிரதோஷ மாமாவுக்கு. உள்ளே போயிட்டா. அவளுக்கு ஒன்றும் என்ன பண்ணுறதுன்னு தெரில, வந்து கஷ்டப்படுறா, வெளியிலேயே நிற்கிறா. இதை கஷ்டப்படுறத பார்த்தா பெரியவா இதாக பண்ணுவாளே. திடீர்னு ஒரு பசுமாடும் ஒரு கண்ணுக்குட்டியும் வந்து பிரதோஷ மாமா வீட்டு வாசலில் வந்து நிற்கிறது. அப்புறம் காஞ்சி மடத்துக்கு போன சில வந்து இருப்பாள் வேத பண்டிதர்கள், யாரா வைதிகர்கள்லாம் அங்கேருந்து வந்து அவள் அந்த பக்கம் வழியாக அவள் வீட்டுக்கு போகிறவள் இருக்குது. அவள் அந்த இடத்துல வந்து என்னடா பசுமாடு நிற்கிறது, ஒரு
கண்ணுக்குட்டி நிற்கிறது. அப்புறம் வந்து பார்த்தா இவா யாரோ 2 பேர் வந்து நிற்கிறா, கையில் நிறைய அந்த புடவை அந்த இதெல்லாம் அந்த பண்டில் வச்சு நிற்கிறா. பிரதோஷ மாமா வீடுன்னு அவளுக்கு தெரியும். அப்போ ஏதோ ஒரு விசேஷம் நடக்கிறதோ என்ன நடக்கிறதோன்ட்டு அவள் நிற்கிறா, அப்சர்வ் பண்ணலான்னு நின்றுருக்கா. இதை நிற்கும் போது பிரதோஷ மாமாவோட ஒய்ஃப் வந்து வெளியில் வந்துட்டா, வேதம் மாமின்னு நினைக்கிறவா. அவள் வந்துட்டா. வந்து பார்த்தவா சொல்கிறான், ஐயோ இவாளை வெளியில் நிற்க வச்சுருக்கீங்களே, வைத்தியர் நிற்கிறான்னு பாரு, இது வந்திருக்கு, பசு கண்ணுக்குட்டிலாம் வந்திருக்கு, இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்ல நீங்கள் வந்து எப்படி விட்டு எழுது அப்படின்னு சொல்லிட்டு பிரதோஷ மாமாவை கோச்சிக்கிறாவா. பிரதோஷ மாமாவோட ஒய்ஃப் வந்து மாமாவை சொல்கிறான், என்ன நீங்கள் இது இப்படி பண்ணியிருக்கல, வெளியில் வா நிற்கிறா அப்படின்னு கோச்சுண்டாலாம். அப்போ உடனே அவர் வெளியில் வந்து பிரதோஷ மாமா வந்தார். அப்படியே இல்லை 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 நான் அதை கவனிக்கலை, நான் வாங்க வாங்க எல்லோரும் வாங்க வாங்க அப்படின்னு அந்த சுச்சுவேஷன் மாற்றி விட்டுருக்காரு. அவருக்கு நல்லா குஷி வந்துடுது. அப்படின்னா அந்த அது எப்படி மாற்றினதுன்னா இந்த சுச்சுவேஷன்லாம் க்ரியேட் பண்ணது பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் தான். அது அவர் சொல்லனாலும் எனக்கு தெரியும். அதான் வந்தால் அவன் கடைன்னு அவள் சமையல் வேலையெல்லாம் பண்ணுவா போல இருக்குது. அதெல்லாம் பண்ணு, ஏன்னா அப்புறம் வந்து இது வருது, ஜெயந்தி வருது, அதுக்காக தானே இது. அந்த வேலையெல்லாம் ஈடுபட்டுருக்கா. அதெல்லாம் பண்ணி முடித்து ஒரு அளவுக்கு மத்தியான வேலையில் ஃப்ரீயாக இருக்கும்போது இவா அழுதுன்ட்ருக்கா. இந்த இவா ஏன்னா ஜெகநாத மாமாவோட இவா இருக்கா இல்லையா, அந்த மாமி ஒய்ஃபாக அவளுக்கு வந்து அந்த மனசில் அந்த கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கே. வந்து வெளியில் நில்லு அப்படின்ட்டால இன்ஜினியர் ஜெகநாதனோட ஒய்ஃபு. அதனால் அவளுக்கு விஜய மாமிக்கு அது ஒரு மனசுலேயே ரொம்ப துக்கம் நெஞ்சில் அடைச்சின்னு இருந்துருக்கா. அப்போ வந்து மாமா பிரதோஷ மாமா கிட்ட சொல்லியிருக்கா, மாமா மன்னிச்சுக்குங்க மாமா, நான் வேணும்னே எதுவுமே பண்ணலை, எனக்கு முதுகு வந்து வலிக்கும், அது தாங்க முடியாது, அதனால் பஸ்ஸில் முழுக்க நான் வந்தேன்னா எனக்கு ரொம்ப பிரச்சனையாயிடும், என்னால் ஒன்றும் பண்ண முடியாது எந்த வேலையும், அதனால் நான் வந்து ட்ரெயினில் நாங்கள் 2 பேரும் வந்தோம், அவன் மடியாக அதை எடுத்துகிட்டு அந்த பையன் இப்போ வந்திருக்கான் முரளி, அதை நாங்கள் வெளியில் நின்றுட்டு ஒன்றா சேர்ந்து வரலான்னு இருந்தோம், அவ்வளோதான் அப்படின்னு சொன்னாலாம். உடனே பிரதோஷ மாமா சொன்னாலாம், சி அழுதுண்டு இந்தா காமி புடவை அப்படின்னு சொல்லிட்டு புடவை தலைப்பை காமிச்சு ஒரு கைப்பிடி குங்குமத்தை எடுத்து பிரதோஷ மாமா தப்புன்னு போட்டாராம். திருப்பி 100 கம்பம் எடுத்து போட்டாராம். அவன் மடித்து அதை சுருட்டி அப்படி வச்சுப்பா. அது பிரதோஷ மாமா கொடுத்தா பெரியவா கொடுத்தா மாதிரி அந்த அது என்னென்னா 2 பிளாக் ஹார்ட்டில் அவருக்கு வந்திருக்கு ஜெகநாத மாமாவுக்கு பின்னாடி. அதாவது பிரதோஷ மாமா சித்தியான பிறகு அந்த 2 பிளாக்லேருந்து அவர் தப்பிக்கிறதுக்காக அவள் கொடுத்துருக்கா அப்படிங்கிறத அவளே சொல்கிறேன். இப்போ பெரியவா பிரதோஷ மாமாவுடைய 2 கைப்பிடி குங்குமம் அப்படின்னா அது என்ன பண்ணும், அவர் ஜெகநாதன் இன்ஜினியர் ஜெகநாதனோட உயிரை காப்பாற்றுறதுக்காக பிரதோஷ மாமா முதல்லையே தெரிஞ்சுட்டு 2 கைப்பிடி குங்குமத்தை போட்டிருக்காரு. ஒரு கைப்பிடி ஒரு பிளாக் ஹார்ட்டில் இருக்க பிளாக், அதுலேருந்து அவரை காப்பாற்றிருக்கு, இன்னொன்று காப்பாற்று. ஜெய் ஜெய்சங்கர் அரசங்க மகாபிரே பாதமேஸ்வரம் மகாபிரே பாதேஸ்வரம்.